ஹலோ டர்சாகியன்ஸ். இரிகேஷன் இன்ஜினியரிங்கில் நம்ம நிறைய தடவை இந்த வியர் பேரேஜ்லாம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ அப்படி ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் கிட்ட தான் நான் நிற்கிறேன். இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியர், அதாவது எந்த விதமான கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே கேட் வச்சிருந்தா அதை நம்ம பேரேஜ்னு சொல்லணும். இங்கே ஒரு ஹைட் வரைக்கும் தண்ணி அப்படியே தேக்கி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிட்டன்ஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது வாட்டரை ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த ரிட்டன்ஷன் ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி தண்ணி அப்படியே ரீட்டைன் ஆகி இந்த லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் அஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இது மேலே இந்த ஷீட் ஆஃப் வாட்டர் வழியுதுல, அதுக்கு பேர் நேப் ஆர் நேப்பி, NAPPE அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியரோட இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த பாட்டிலலாம் நடந்து போவாங்கன்னு சொல்லுவல, இந்த டாப் சர்ஃபேஸ்க்கு பேர் வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வியர் பேரேஜ்க்கான டிஃப்ரென்ஸ் கிரஸ்ட், நேப், அஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படிங்கிற எல்லா டேர்ம்ஸுமே இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருக்கோம். லிட்ரலி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பின்னாடி இருக்க மொத்த வாட்டரையும் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கு. அப்படியே அதை காமிங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே ஃபீல்டில் பார்த்த அந்த வியர் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வியர் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த ஃபீல்டில் பார்த்தது இதுதான். ஸோ அந்த வியர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு தடுப்பு மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு செவுரு மாதிரி கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அன்கேட்டட் பேரியர் அப்படிங்கிறது தான் இதோட கோர் பாயிண்டாகவே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, விச் இஸ் பேரேஜ். பட் ஆனால் அங்கே வந்து நமக்கு கேட்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளோ ஃப்ளோ வெளில போகணும், எவ்வளோ ஃப்ளோ போக வேண்டாங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எந்த கண்ட்ரோல் மெஷரும் இருக்காது. வியர்ல ஜஸ்ட் அதை தடுத்திருப்பாங்க அந்த தண்ணியை. ஸோ தட் அந்த பேக் சைடில் ஒரு டெப்த் ஆஃப் வாட்டர் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதான் வியருக்கும் பேரேஜுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸே இந்த கேட்ஸோட அவைலபிலிட்டி தான். பேரேஜ்ல கேட்ஸ் இருக்கும், வியர்ல கேட் இருக்காது. இந்த டிஃபரன்ஸே நிறைய தரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் ஸோ கேட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பேரேஜ்ல என்ன அட்வான்டேஜ்னா கண்ட்ரோல்டு அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ வந்து எனக்கு போகும் அப்படின்றது தான். தென் அதுக்கு அடுத்து 3 முக்கியமான டேர்ம் இதுல நம்ம அந்த ஃபீல்ட்லயுமே பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஷீட் ஆஃப் வாட்டர், இது மேல இருந்து வழியுது இல்லையா, அந்த ஷீட் ஆஃப் வாட்டருக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிஐல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பேரு நேப் ஆர் நேப்பி அப்படின்றது தான். இதுல லைக் அந்த ஷீட் ஆஃப் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதுல அந்த வாட்டர்ல ஏரேஷன் நடக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி அந்த ஷீட் ஆஃப் வாட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் கேப் இருக்கும். அண்ட் இந்த ஷீட் ஆஃப் வாட்டர் என்ன மாதிரிலாம் ஃப்ளோ ஆகுதோ, அதோட ஷேப் வந்து எவ்வளோ அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்றத வச்சு என்னால எக்ஸாக்ட்டா எவ்வளோ ஃப்ளோ ரேட், அதாவது டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத என்னால மெஷர் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த நேப்ப பத்தின பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தென் அந்த டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து கிரஸ்ட். அது மேல தான் பட்டு அந்த தண்ணி வழியும். அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து வியர் கிரஸ்ட். இது நிறைய டைப்ஸ்ல இருக்கு. நான் அடுத்தடுத்து சொல்றேன் அந்த டைப்ஸ் எல்லாமே. ஸோ அது மேல தான் எனக்கு என்ன ஆக போகுது, அந்த தண்ணி பட்டு வழிஞ்சு ஓட போகுது. ஸோ அதுக்கு பேர் வந்து கிரஸ்ட். அதான் நிறைய தடவை உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவுமே எனக்கு ஒரு ப்ரிசைஸ் மெஷர்மென்ட் ஃபார் டிஸ்சார்ஜ். அது வழியா எவ்வளோ தண்ணி போகுதுன்றத மெஷர் பண்றதுக்கு அந்த கிரஸ்டோட அளவுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நான் அந்த பாட்டுலலாம் ஹீரோயின் நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. ஸோ அந்த இடம் தான் அந்த கிரஸ்ட். கரெக்ட்டா அந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி வியர் ஆர் லைக் பேரேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ளெக்ஸ். அஃப்ளெக்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப இங்க இந்த தடுப்பு கட்டுனதுனால எனக்கு இந்த பின்னாடி சைடு எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து நிக்குது அப்படிங்கிறது தான். நான் அந்த வீடியோலயும் சொல்லியிருப்பேன். அந்த டெப்த் ஆஃப் வாட்டர் தான் நான் அஃப்ளெக்ஸ்னு சொல்றேன். என்ன வாட்டர் லெவல் டிஃபரன்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ண நினைச்சிருக்கீங்க அண்ட் எவ்வளோ வாட்டர் லெவல் டிஃபரன்ஸ் அங்க மெயின்டெயின் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு அஃப்ளெக்ஸ். ஸோ த ரைஸ் இன் வாட்டர் டேபிள் இன் தி அப்ஸ்ட்ரீம் ஆஃப் தி வியர் ஆர் பேரேஜ் காஸ்ட் பை தி அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அஃப்ளெக்ஸ். என்ன பண்ணுது லிட்ரலி அந்த வியர், அந்த தண்ணி ஓடி வந்துட்டு இருந்த அந்த கைனடிக் எனர்ஜியை நிறுத்தி அதை பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாத்தி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் லிட்ரலி அங்க நடக்குது. ஓகே. ஸோ இந்த 3 டேர்மும் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வியரோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல ஓப்பனிங் வந்து எப்படி இருக்க போகுது, ஒரு ரெக்டாங்குலர் வியர் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ரெக்டாங்குலரா எனக்கு வந்து அந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கும். அது மேல இப்படி தண்ணி வந்து வழிஞ்சு வரும். இது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து மோஸ்ட் காமன் அண்ட் லார்ஜ் டிஸ்சார்ஜ்க்கு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் டைப் போவாங்க. நான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் என்னன்றதை இங்க மென்ஷன் பண்றேன். அதை நோட் பண்ணிக்கலாம். தென் ட்ரையாங்குலர் வியர் இது எப்படி இருக்கும்னா லிட்டரலி இந்த மாதிரி ஒரு வி நாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ இது வழியா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வழியும். இந்த ட்ரையாங்குலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மத்த எல்லா டைப் ஷேப்பை விட இதுல தான் ஹை அக்யூரசி எனக்கு கிடைக்கும். அதனால நான் இந்த ட்ரையாங்குலர் டைப் ஆஃப் வியருக்கு போவேன். லாஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து ட்ரபிசாய்டல் வியர். ஸோ பேர்லயே இருக்க மாதிரி ஷேப் வந்து இந்த மாதிரி ட்ரபிசாய்டலா இருக்க போது இதுல பெக்யூலரா ஒரு டைப் இருக்கு. அதாவது சிப்போலெட்டி வியர். CIPPOLETTI. இந்த வியர் வந்து
ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரபிசாய்டல் வியர். ட்ரபிசாய்டல் வியர்ல அதோட ஸ்லைட் ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹரிசான்டலுக்கு 4 வெர்டிகல் அப்படிங்கிற 1:4 ரேஷியோல இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ட்ரபிசாய்டல் வியரை சிப்போலேட்டிவ் வியர்னு சொல்லுவாங்க. இந்த வியரோட ஸ்லோப் என்னன்றத நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பெசிபிக் நேமை கொடுத்து நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. தென் பேஸ்ட் ஆன் தி ஷேப் ஆஃப் கிரஸ்ட். கிரஸ்ட்னா அந்த டாப் சர்ஃபேஸ் சொன்னேன் இல்லையா? அதோட ஷேப்பை பொறுத்து நிறைய மாத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த இடத்துல வந்து இப்படி ஃபிளாட்டா இருந்துச்சு, ப்ராடா இருந்தது. ஸோ ப்ராட் கிரஸ்டட் வியர் தான் நம்ம அங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய டைப் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா அந்த வியர் எண்ட் ஆகி முடியிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷார்ப் இது வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ தண்ணி இங்க வந்து இந்த ஷார்ப் இதுல டச் ஆகி இப்படி ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து ஷார்ப் கிரஸ்டட் வியர். இதே மாதிரி நேரோ கிரஸ்டட் இருக்கு. ஓகி டைப்ல என்ன இருக்கும்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க அந்த வியரே பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ஓகி ஷேப்ல இருக்கும். ஸோ தட் இது மேலேயே தண்ணி வழிஞ்சு இப்படி வரும். நம்ம நேர்ல பார்த்த இடத்துல ஒரு மாதிரி கிராஸா இருந்துச்சுல்ல, அப்படி இல்லாம உங்களுக்கு அதுவே பாரபோலிக்கா இருந்து அது மேலேயே தண்ணி வழிஞ்சு வர மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா இல்லாம ஏர்ல ஃப்ளோ ஆகாம அது மேல வழிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஓகி ஷேப் வியர். இது எல்லாமே அந்த கிரஸ்ட் என்ன ஷேப்ல இருக்குன்றத பொறுத்து வியரை கிளாசிஃபை பண்றது. தென் லாஸ்டா 2 டைப், அதாவது அந்த சைட்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்றத பொறுத்து 2 டைப்ல பிரிக்கிறாங்க. இதுதான் மொத்த ஓப்பனிங். அந்த மொத்த ஓப்பனிங்க்கும் நான் தடுப்பு கட்டி அது மொத்த ஓப்பனிங் வழியாவும் ஃபுல்லா வழிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சப்ரஸ்டு வியர். நம்ம அங்க ஃபீல்ட்ல பார்த்தது சப்ரஸ்டு வியர். அந்த மொத்த வித்துக்கும் மொத்தமா அது வழியா தண்ணி வழிஞ்சிச்சு. ஒரு சில இடத்துல எப்படி இருக்கும்னா எனக்கு அந்த வியர் இருக்க இடம் மட்டும் தனியா பில்ட் பண்ணி இப்படி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரெக்டாங்குலர் இடத்துல இருந்து மட்டும் தான் தண்ணி வழியுமே தவிர சைடுலாம் வந்து க்ளோஸ்டா இருக்கும். இதுக்கு பேர் வந்து கான்ட்ராக்டட் வியர். ஜென்ரலி கான்ட்ராக்டட் வியர்ல ஹெட் லாஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஹெட் லாஸ் அதிகமா இருக்கும். சப்ரஸ்டு வியர்ல ஹெட் லாஸ் கம்மியா இருக்கும். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். இதெல்லாம் தான் கொஸ்டினா வரும். ஓகே. தென் ஜென்ரலா ஒரு வியரோட வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க கொடுத்துருக்கு. கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், ஹெல்ப் டு பிரிவென்ட் ஃப்ளட்டிங், ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் எப்பவுமே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்க முடியும். தென் எவ்வளோ டிஸ்சார்ஜ் வருதுன்றதை நான் மெஷர் பண்றதுக்கும் எனக்கு இந்த வியர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. தென் டெப்த் மெயின்டைன் பண்றதுனால அங்க நேவிகேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்மளே அங்க பார்த்துருப்போம் அந்த வீடியோல. நம்ம தண்ணியை தடுத்து நிறுத்தின அந்த வியருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் வாட்டர் இருந்தது. அதுல நம்ம போட்ஸ் எல்லாம் வந்து போகலாம். ஸோ அதனால டெப்த் ஆஃப் வாட்டர் மெயின்டைன் பண்றதுனால எனக்கு நேவிகேஷன் உண்டு. தென் இட்ஸ் எய்ட் மேனேஜிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி செடிமெண்ட் செடிமெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த இடத்துலயே செடிமெண்ட் தங்கிடுது. பட் அந்த இடத்துல வந்து லைக் செடிமெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அந்த இடத்துல செட்டில் டவுன் ஆகுது. ஸோ செடிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றேன் டவுன் ஸ்ட்ரீம் சைட்ல. பிகாஸ் அதுக்கப்புறம் கெனால் அங்க இருக்கலாம். இல்ல நான் அந்த அப்ஸ்ட்ரீம் சைட்ல இருந்து அதுக்கப்புறம் கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இந்த செடிமெண்ட் எல்லாமே கீழே செட்டில் ஆயிடுறதுனால என்னோட கெனால்ல போய் அது தங்காது. நான் அடிக்கடி கெனால்ல தூர் வர வேண்டி வராது. இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வியர். தென் ஒரு சில பிவைக்யூஸ் இதுலயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கலாம். இந்த பிவைக்யூஸை நீங்களும் செல்ஃபா சால்வ் பண்ணி பாருங்க. மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸோட தான் கீழே இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இந்த பிடிஎஃப் பர்டிகுலர்லி இதுல இருக்கக்கூடிய நோட்ஸ், இதுல இருக்கக்கூடிய இமேஜஸ், இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. உங்களோட இண்டிவிஜுவல் மெயிலுக்கு ஒரு வாட்ஸ்அப்க்கு இந்த பிடிஎஃப் வந்துடும். ஸோ தட் இது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்து ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில யாராச்சும் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லைவா போய் ஃபீல்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம டெர்சாகி இன்ஸ்டியூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேப்பர் நீங்க எழுதுறது பியூர் தியரிட்டிக்கலா புக்ல உட்கார்ந்து படிக்காம உங்களை ஃபீல்டுக்கு எடுத்துட்டு போய் சொல்லி தர ஒரு எஃபர்ட் தான். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இதுக்கு கீழே ஒரு கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பை பை.